ஷார்ட் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு அவ்வளோ இதெல்லாம் வந்திருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தோடனே நீங்கள் ஃபீல் குட்லாம் பண்ணல, ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஷேட்ஸ் கேரக்டராக தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட ஒரு ஒரு பிராண்டுக்குள்ளே போய் ஒரு நெகட்டிவ்னா இவர் பக்காவாக இருப்பார்ப்பா, எவ்வளோ வில்லத்தனமாக கொடுத்தாலும் சரி, ஒரு காமிக்கல் வில்லன் கொடுத்தாலும் சரி இவர் பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு காமிக்கல் வில்லனிசம்ங்கிறது எல்லாருக்குலாம் வராது. நாகேஷ் சார் பண்ணுவார், நம்பியார் சார் பண்ணுவார், சத்யராஜ் சார் பண்ணுவார், இந்த மாதிரி ஆனந்தா சார் பண்ணுவார். இந்த மாதிரி காமிக்கல் வில்லன் இது வந்து நிறைய பேருக்கு வராது, அந்த லுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த லுக்கு வந்துடுது. ஸோ இந்த நம்ம வில்லன் ரோலே பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்? இருக்கிறதுலே செம்ம கேரக்டர்னா வில்ல கேரக்டர் தான். ஒரு படத்துலேயே சொல்லுவேன் நான், ஹீரோக்கு வேலையே கிடையாது வில்லன்னா. அந்த வில்லன்னா என்னன்னா எண்டாவதுலேயே அடி தான் வாங்க போகிறான், எண்டாவதுலேயே அவனை போட்டு பொலன்னு பொழக்க தான் போகிறாரு ஹீரோ. ஆனால் அது வரைக்கும் அவனோட ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, ஒன்று பண்ணுவான்ல, ஹீரோக்கு டஃப் கொடுக்குறான் ஆண்டனி, மார்க் ஆண்டனி அப்படிங்கிறதுலாம். அது ரகுவரன் சார் என்ன உடம்பு, பயங்கர சிக்ஸ் பேக்கா? இல்லை. ஆனால் அந்த மனுஷன் கால் மேலே கால் போட்டு இன்னைக்கு உட்காந்தா எந்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் வேணால் போட்டி போடலாம். என்னோட ரோல் மாடல் அவர் தான், ரகுவரன் சார் தான் மை ஆல் டைம் ஃபேவரட். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.